மாமியார் மருமகள் உறவில் ஏற்பட்ட சின்ன சின்ன தகராறுகள் சில நேரங்களில் எவ்வளவு பெரிய விபரீதமாக மாறக்கூடும் என்பதற்கு மலப்புரம் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் அதிர்ச்சிகரமான உதாரணமாக உள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலத்தில் உள்ள மலப்புரம் மாவட்டம் பூக்கோட்டுப்பாடம் அருகே கூற்றம்பாறை பகுதியில் சாந்தா என்பவர் தனது மகன் சுனில், மருமகள் ரஜீலா மற்றும் அவர்களின் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். சுனில் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். அவரது மனைவி ரஜீலா, இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் மாமியார் சாந்தாவிற்கும் மருமகள் ரஜீலாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வீட்டு வேலைகள், பொறுப்புகள், அன்றாட விஷயங்கள் போன்ற சிறிய காரணங்களே பெரிய வாக்குவாதமாக மாறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் சுனில் வேலைக்கு சென்று விட்டார். வீட்டில் சாந்தா, ரஜீலா மற்றும் குழந்தைகள் மட்டும் இருந்தனர். அப்போது சாந்தா மருமகள் ரஜீலாவிடம் டீ போட்டு தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ரஜீலா அதை கவனிக்காமல் இருந்ததாக தெரிகிறது. இதனால் சாந்தா மீண்டும் மீண்டும் டீ கேட்டும் ரஜீலா அதற்கு இணங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சிறிய விஷயமே பெரிய கோபமாக மாறியது. ஏற்கனவே இருந்த மனக்கசப்பு காரணமாக சாந்தா ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வீட்டில் விறகு வெட்ட பயன்படுத்தப்பட்ட அரிவாளை எடுத்த சாந்தா ரஜீலாவை தாக்கியுள்ளார். திடீரென நடந்த இந்த தாக்குதலை பார்த்து குழந்தைகள் தடுக்க முயன்றும் அது பலனளிக்கவில்லை. கடுமையாக காயமடைந்த ரஜீலா இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதை கண்ட குழந்தைகள் கதறி அழுதனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ரஜீலாவை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி ரஜீலா உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கேரள போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது டீ கொடுக்காத காரணத்தால் ஏற்பட்ட தகராறு கொலைக்கு வழிவகுத்தது உறுதியானது. இதையடுத்து சாந்தாவை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒரு சாதாரண குடும்ப தகராறு உயிரிழப்பாக மாறிய இந்த சம்பவம் குடும்ப உறவுகளில் புரிதல் இல்லாமை எவ்வளவு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரிஸ்கா லூயிஸ்.